கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிசினஸ்ல வந்து இப்போ குறிப்பா போஸ்ட் கோவிட் வேர்ல்ட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. கான்டென்ட் நெறைய கிரியேட்டர்ஸ் வந்து பிசினஸ் மேனா மாறும்போது எப்படி பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ ஃபர்ஸ்ட்டு ட்ரெடிஷனலா எப்படின்னா, நீ வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னாக்க, ஒரு மார்க்கெட்ட ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டையோ, சர்விஸையோ நீ கிரியேட் பண்ணணும். அத கிரியேட் பண்ணிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போணும். அப்படி பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் சர்வீஸை கிரியேட் பண்றதுக்கு உனக்கு ஒரு காஸ்ட் ஆகுது. அந்த காஸ்ட்டு பிளஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட்டு வச்சு தான் அவருக்கு நீங்க விலையா விக்கணும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, உன்னுடைய பிசினஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ரிஜெக்ட் ஆச்சுன்னா, உன் பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அக்செப்ட் ஆச்சுனாலும் உன் பிசினஸ் வந்து சக்செஸ் ஆகணும்லாம் அர்த்தம் கிடையாது. உனக்கு ப்ராஃபிட் வருமான்னு தெரியாது. ப்ராஃபிட் வரதுக்கு நீ உனக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங்ல என்ன தெரியுமா நடக்குது? ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ இவங்க கிரியேட்டே பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ட கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபேன் பேஸ கிரியேட் ஃபேன் பண்ணிடுறாங்க. பேஸ கிரியேட் பண்ணிட்டு லைக் ஆக்டர்ஸ் என்டரிங் பாலிடிக்ஸ் மாரி.